அடிநியத்தில் விதையை நம்ம எப்படி எடுக்கலாம்னா, இந்தாங்க பாருங்கள், காய் வைக்கும். இதே மாதிரி தான் இந்த காய் வந்து இன்னும் லைட்டாக காயணும். காயும்போது நம்ம கயிறை வச்சு இதை ஃபுல்லாக டைட்டாக கட்டி விட்டுறணும். இங்கேருங்கப்பா, அடிநிய விதையை இந்த இது மாதிரி இருக்கும்போது கட்டி வச்சேன் இல்லையா, இங்கேருங்க முத்திருச்சு, வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இங்கேருங்க இருங்கப்பா, இதுதான் அடிநியம் விதை. இங்கேருங்க விட்டோம்னா அந்த எருக்கஞ்செடி விதை எப்படி இருக்கும், அது ஒரு சைடும் இருக்கும், இது 2 சைடாக இருக்கும். இதுக்கு தான் நம்ம கட்டி வைக்கணும். நம்ம கட்டியாமல் விட்டுட்டோம்னா வெடித்து பறந்து போயிடும் எல்லாமே.